ஆடவர் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் மதுரையில் உற்சாகமாக தொடங்கியிருக்கிறது. முதல் லீக் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜெர்மன் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 14வது ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி தொடர் சென்னை, மதுரை நகரங்களில் இன்று முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் உலக தரத்தில் கட்டப்பட்டுள்ள விளையாட்டு அரங்கில் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பங்கேற்றார். மொத்தம் 24 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள ஜெர்மனி அணியும் தென்னாப்பிரிக்கா அணியும் முதல் ஆட்டத்தில் பல பரீட்சை நடத்தின. இதில் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ஜெர்மனி அணி 4-0 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இன்றைய ஆட்டத்தை காண 1500 ரசிகர்கள் வந்திருந்தனர். அனுமதி இலவசம் என்பதால் உற்சாகமடைந்த மாணவ மாணவிகள், பொதுமக்கள் காலையிலேயே மைதானத்திற்கு வெளியே குவிந்தனர். தங்கள் நாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த வெளிநாடுகளிலிருந்தும் விளையாட்டு ரசிகர்கள் வந்துள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சிறப்பான முறையில் செய்யப்பட்டுள்ளன. வரைக்கும் நான் கிரிக்கெட் வேர்ல்ட் கப் தான் நிறையா பார்த்துருக்கேன். ஸோ அதோட செட்டப்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக அந்த ஹாக்கி வேர்ல்ட் கப் இருக்குது. ஈவன் அந்த ரோட்டில் வாக் வரும்போதே தெரிஞ்சது, மதுரை ரோடு இப்படி இருக்குமா, இவ்வளோ ஒரு செக்யூரிட்டி, தென் இவ்வளோ ஒரு ட்ரெமண்டஸான ஒரு செட்டப்பில் பயங்கரமாக இருந்தது. இப்போ இன்னும் நிறைய மேட்சஸ் மாதிரி நடத்துனாங்கன்னா இது இன்னும் மதுரை மாணவர்களுக்கும் தமிழக மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அனைவரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி எல்லாரும் பார்க்குறதுக்கு இது பண்ணணும். இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக், ஆன்லைன் டிக்கெட்டுன்றதுனால அந்த டிக்கெட் யாராலையும் புக் பண்ணி வர முடியல. ஒன்று புக்கிங்கும் கிடைக்கல, அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகலை. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லணும். ரியலி ஹாப்பி. மதுரைக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஹாக்கின்றது இது வரைக்கும் யாரும் அவ்வளோ பார்த்துக்க மாட்டாங்க நேரில். ஸோ இப்போ நம்மளால் பார்க்கறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி விளையாடுறாங்கன்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே தெரியும். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருக்குது சார். இது வரைக்கும் வந்திருக்கோம். நான் இப்போ இப்படி பார்த்ததுலாம் இன்றைக்கி நல்லா இருக்குது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே. ஆன்லைன் மூலம் பாஸ் பெற்றவர்கள் மட்டுமே ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அனுமதிக்கப்படுவர் என்று மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். இது தவிர பப்ளிக் வரத்துக்கு கேட் நம்பர் 6ன்றது எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரக்கூடிய வண்டிகள் 2 வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இல்லை வேன் இந்த மாதிரி இருந்தாலும் சரி, அதை எல்லாமே பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். 6 என்ட்ரி பாயிண்டில் ஒவ்வொருத்தங்களும் யார் யார் எந்தெந்த வழியில் போகணுன்ற மாதிரி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணியில் சுமார் 1000 காவலர்கள் மதுரை மாநகர் முழுவதும் இதை சேர்ந்து பணியில் இருக்கிறார். மதுரையில் மொத்தம் 31 ஆட்டங்களும், சென்னையில் 41 ஆட்டங்களும் இடம்பெற உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.